சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கானத்தூரில் அமைந்துள்ளது பூரி ஜெகந்நாதர் கோயில். இக்கோயிலில் ஜெகந்நாதர், பலராமர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்கள் மும்மூர்த்திகளாக உள்ளனர். இக்கோயில் கலிங்க கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு சிவன், விநாயகர், பிமலா ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மேலும் இங்கு வருடாந்திர ரத யாத்திரை முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாது இது பூரியில் நடத்தப்படும் அதே நாளில் நடத்தப்படுகிறது. ஆண்டு ஜனவரி 26 அன்று இக்கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த ஆலயம் பூரியில் உள்ள ஜெகந்நாதர் கோவிலின் பிரதி மற்றும் ஒரியா பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோயில் 22 பளிங்கு படிக்கட்டுகளுடன் சன்னதி வரை செல்லும். இக்கோயிலில் உள்ள தெய்வ சிலைகள் பூரி சன்னதியில் உள்ளதைப் போலவே வேப்ப மரத்தால் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆலயம் காஞ்சிபுரத்திலிருந்து உருவான கருப்பு கிரானைட் மற்றும் ராஜஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தை சுற்றி 1 ஏக்கர் நிலப்பரப்பு இயற்கையாகவும் மிகவும் ரசிக்கும் தன்மையாகவும் உள்ளது. இங்கு பூஜைகள் ஒரியா பாணியில் நடக்கிறது. பூஜைக்கு தோட்டத்தில் வளர்க்கப்படும் மலர்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இங்குள்ள பூசாரிகளும் ஒரியாவைச் சேர்ந்தவர்கள். ரத யாத்திரையின் போது ஜெகந்நாதர், பலராமர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்கள் கானத்தூர் கிராமத்தைச் சுற்றி வலம் வருவர். ஜெகந்நாதர் துருப்பிடிக்காத எஃகு மற்றும் மரத்தூணால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார். ஜெகந்நாதருக்கான துருப்பிடிக்காத எஃகு ரதத்தை கொண்ட உலகின் ஒரே கோயில் இந்த ஆலயம் என்று கூறப்படுகிறது. இக்கோவிலின் சுவர்கள் மற்றும் கூரைகளில் ஒரியா கோயில்களைப் போலவே படச்சித்திர ஓவியங்களும் உள்ளன. அதில் விஷ்ணுவின் 10 அவதாரங்களின் சித்தரிப்புகளும் அடங்கும். இக்கோயிலின் படிக்கட்டுகளும் சுவர்களும் மிகவும் ரசிக்கும் தன்மையில் அழகாக உள்ளன. மேலும் ஜெகந்நாதர் கோயில் காலை 6:30 முதல் மதியம் 12:30 வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 7:30 வரையிலும் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்.